ஹோ ஹாய் ஃபேம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நைட் ரைடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம், சரி ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சரி, நம்ம காற்றுலலாம் வெளியே சுற்ற முடியாது. ஸோ நைட்டு வந்து ஒரு ரைடு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சோஃபி கிட்ட கேட்டிருந்தேன். சரி, எப்படி நீயும் நானும் மட்டும் எப்படி போகிறது, யாருன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்களா கேளு அப்படின்னு சொல்லும்போது நான் சும்மா என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவன் பார்த்தா ஓகே போகலாம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு அவனோட ஒய்ஃபு அப்புறமா அவனோட பையன் வந்து 3 பேரும் காரில் வந்துன்னு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:05 ஆக போகுது. ஸோ எங்கே போகிறோன்றது ஒன்றும் நாங்கள் டிசைட் பண்ணல. சும்மா ஒரு லாங் ரைடு போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோன்றதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல. ஸோ நான் வந்து அங்கே காரில் போகும்போது நான் கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒன்றுனா, இப்போ பிளானில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நான் வந்து ரைடுன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் ரைடுனா நம்ம பைக்கில் தான் ரைடு போக போகிறோன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து பைக்கெல்லாம் வேணாம், நம்ம வந்து காரில் போயிடறோம், நான் என் கார் தான் எடுத்துன்னு வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சரி, சோஃபியோ வந்து ஃபுல் டிசப்பாயிண்ட்டு. என்னடா இது பைக்கில்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு காரில். சரி அது காரில் போனால் இல்லைனா பைக்கில் போனேன். நான் ஒரு நல்ல லாங் ரைடு போகிறது. அது இப்போ லாங் ட்ரைவ் ஆக போகுது. இப்போ காரில் போகிறதுனால லாங் ட்ரைவ் ஆக போகுது. சரி, ஓகே, அந்த ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபைன், பார்க்கலாம் நம்ம. ஸோ டாலிக்கு வந்து இன்னும் ரெடியாக இருக்க ரொம்ப பேட் கேர்ள். என்ன இது பேகா? ரொம்ப பேட் கேர்ள். இன்னும் ரெடியாக இருக்கா? இன்னும் ரெடியாக போகிறே இல்லையே நீ? சரி, உங்களுக்கு எல்லோரும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சோஃபியை வந்து சும்மா ஒன்று சின்ன ஒரு இதில் தான் சோஃபியை வந்து திட்டினா ஆகும். அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க. அவர் பேசுறது நார்மலாக அப்படி தான் பேசுகிறா. சரி, ஓகே, ஃபைன். எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறா. பட்டோ சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் சரி, ஓகே, ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து இங்கே பாரு, அவங்க பாரு. ஸோ சோஃபியா ரெடி ஆகியாச்சு, பாப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா அதே அப்படி தான் வர போகிறேன், அப்படியே காரில் இருந்து உட்காந்து வர போகிறான். ஸோ அப்படி தான் வர போகிறான். சரி, நம்ம தான் வந்துட்டு நைட்டு ட்ரிப்பு போகிறோம், நைட் ரைடு என்ன ட்ரைவ் போகணும்னு சொல்லிட்டு நம்ம தான் பிளான் பண்ணதோ பார்த்தா திடீர்னு என் ஃப்ரெண்டு எனக்கு முன்னாடி வந்து கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிறேன். என்னடா எவ்வளோ நேரடா இன்னும் வர இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கலாம். போயிட்டு அவனை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப இங்கே ஆயாச்சு. போகல, சைலண்டாக போகணும், யாரும் டிஸ்டர்பும் பண்ண முடியாது. சைலண்டாக போதான். ஓகே, ஸோ பாருங்கள், காரு ரெடியாக நின்று இருக்குது காரு. சரி, நம்ம எங்கடா, நம்ம தான் இது கூப்பிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணோம். பார்த்தா அவன் எனக்கு முன்னாடி வந்து ரெடியாக நின்றுக்கிறான். சரி, ஓகே, போய் பார்க்கலாம். இப்போ என்னை பார்த்தோன்னே வீடியோ பார்த்தோன்னே ஒருத்தி எஸ்கேப் ஆகிட்டா. வீடியோ பார்த்தோன்னே ஒருத்தி எஸ்கேப் ஆகிட்டா. அது யாருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. ஹாய், ஓகே. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து கார் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள எதுனா ஒரு நல்ல ஒரு சாங் போடுவான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கை ஊத்துங்கடா சங்குன்னு போட்டுக்கிறான். சாங்கு ஊதுங்கடா சங்குன்னு போடுறாங்க. சரி பாருங்க, பின்னாடி இருந்து ஒருத்தர் யாரும் எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் என் பொண்ணு சைலண்டாக உட்காந்துறா. அங்கே பாரு, அந்த பையன் வந்து சைலண்ட் ஆகுறான்னு மட்டும் நினைக்காது, அது ஃபுல் ஆக்டிங். அது பாருங்க, ஊதுங்கடா சங்கு. ஸோ இப்போ டைமு பார்த்தீங்கன்னா இப்போ 12 o'clock தான் ஆயிருக்கு பாருங்க. ஆனால் டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்குது. நிமிஷம் அப்படி நான் பேக் கேமரா போடுறேன். பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு இன்னும் ரீச் ஆகலை. சில்க் போர்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக் இருக்குது இங்கே. இது நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோன்னா, இப்போ கரெக்டாக இப்போ மார்த்தள்ளிக்கிட்ட இருக்கோம். மார்த்தள்ளிக்கிட்டே இவ்வளோ டிராஃபிக். இன்னும் நாங்கள் வந்து NH நாங்கள் ரீச் ஆகணும்னா இன்னும் ஒரு 1 hour to 1.5 hour ஆகும்னு நினைக்கிறேன்.
டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. வண்டிங்க ஒரு வண்டிங்களை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. இந்த இதில் நம்ம வந்து எவ்வளோ லேட்டாக ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ரீச் ஆகுது மூவ் ஆகுது வண்டிங்க. வந்து இன்ச் பை இன்ச் தான் ரீச் மூவ் ஆகுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் டிராஃபிக்கை காமிப்பேன். பட் இது வந்து மொபைல் யாருன்னா என்ன பிடிக்கின்னு போயிடுவாங்களோன்னு தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. என்னால் செல்ஃபி ஸ்டிக் கூட ரொம்ப வெளியே நான் காமிக்க முடியாது உங்களுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் இதுலேருந்தே காமிக்க முடியும். நான் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ ஸ்லோவாக முடி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 12 o'clock ஆகுது. 12 o'clockே இது என்ன ஒன்றா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இப்போ நைட்டில் தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் அது வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி கேப்ஸ் நல்லா பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கிறதுனால நம்மளால் வந்து கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆக முடியாது. சரி ஓகே ஃபைன், நம்ம எப்படியும் நைட் ட்ரைவ்னு வந்தாச்சு. நம்ம எப்படி எத்தனை மணிக்கு ரீச் ஆனாலே நம்மளுக்கு அது பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னா NH எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணுறோன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. சரி ஓகே பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த டிராஃபிக்கெல்லாம் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஏற்கனவே ஒரு டிராஃபிக் வேறு இருக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கொஞ்சம் வந்து அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயாச்சு. சரி ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம். வாசம் காதல் கதையை கொஞ்சம் ஆனால் என் காதல் கதை நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதை நான் பேச மாட்டேன், அதை பற்றி நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ஹைவே டச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹைவே ஃபைனலாக டச் பண்ணியாச்சு. இப்போது எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து இப்போது இன்ஃபோசிஸ் பிரிட்ஜில் தான் இருக்கோம். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போச்சு இந்த பிரிட்ஜு? 62 kilometers. 62 kilometers தான் எங்கேயோ போகுது. 4.3 kilometers. 4 to 5 kilometers வருது. ஸோ நம்ம ஆறாமல் நல்ல காற்றோட நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணின்னு இல்லை நல்ல ஒரு யோகா பண்ணின்னு நம்ம ஆறாமல் நார்மலாக போக போகிறோம். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக இப்போ வந்து ஒசூருக்கு கிட்டத்தட்ட ஒசூர் பார்டர்கிட்ட வந்தாச்சு. பட் அங்கே வந்து ஒசூர்லேயே ஒரு இடத்துல தெங்கநாட்டு இறங்கி டீ குடிக்கலான்னு பார்த்தா ஒரு கடை கூட ஓப்பனில் இல்லை. ஏன்னு கேட்டால் இதுங்களா இது எலெக்ஷனுங்களா தமிழ்நாட்டில் இந்த கம்மிங் 19th. ஸோ சரிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு இது ஒசூர் தாண்டி ஒரு கிருஷ்ணகிரி ரோட்டில் நம்ம ஒரு டீ ஒன்று குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்கே தான் கடை ஓப்பனில் இருக்குது. ஜங்ஷனில் தான் கடைவெல்லாம் ஓப்பனில் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்துல தான் பாருங்கள். இது எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது கடைகள்லாம். சும்மா வண்டிக்கு எல்லாம் ஃபுல்லாக வண்டியில் போட்டு வண்டியெல்லாம் சைடில் போட்டு எல்லாம் டீ காஃபி ஸ்நாக்ஸு ஹோட்டல்ஸ் கூட இருக்குது இங்கே பார்க்க போனால். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு டீ ஒன்று எடுத்து குடிச்சிட்டு சரி அப்புறமா நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறன்றதே ஒன்றும் பிளானில் இல்லை. ஸோ அம்மா டீ வாங்கி சொல்லிட்டிங்களா? சொல்லியாச்சு. ஓகே அம்மா டீ சொன்னியா? என்ன டீ சொன்னேன்? பைலட்டியா? வேளாங்கண்ணிக்கா? சரி ஓகே. நீ ஒண்டி போ, அங்கே லாரியில் இருந்தால் ஏற்றி விடுவேன். அவங்க கூட போய்ட்டு ஃப்ரீயாக போயிடுவேன். ஓகே 2 பேரும் போங்க ஃப்ரீயா. பாட்டு மட்டும் பாடாத, நாங்கள் போகிறோம். ஓஹோ, நான் பாட்டு பாடினா உங்களுக்கு அவ்வளோ இதா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒசூரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கப் ஆஃப் டீ நம்ம குடிக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில, குடிச்சு பார்க்கலாம். திவி பார்த்தா இன்னும் அது டிஃபன் சாப்பிடல. ஸோ திவிக்கு எதனா டிஃபன் எதனா வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு ஸோ அங்கேருந்து போயிட்டு அப்புறமா அங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு
போகலாம். உனக்கு வாங்கிட்டியா? தெரியலன்னா இன்னும் வேறுக்கு கிருஷ்ணகிரிக்கு இன்னத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் எனக்கு விஷயமே தெரியல. போகலாமா தான் வைஃப் சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்னத்துக்கு போகிறது தெரியல. சரி ஓகே சரி ஓகே எனக்கு சொல்லுங்கள், 2 பேரும் நைட் ட்ரைவ் பிளான் பண்ணிக்கிறோம். பட் நைட் ட்ரைவில் வந்து இன்னும் எங்கே கிருஷ்ணகிரியில் என்ன பண்ண போகிறோம்? அங்கே நைட் ட்ரைவ்ன்றியே இது வரைக்கும் 6 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. நைட் ட்ரைவ்ன்றது இப்போ தான் நிக்கப் பண்ணோம். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சாப்பர் ஆப்பு அதுவும் திவ்யானால பிரசாந்த் அண்ணானால தான் நாங்கள் நைட் ட்ரைவ் வரோம். சரி ஓகே. இப்போ நம்ம கிருஷ்ணகிரிக்கு என்னத்துக்கு போகிறோம்? நம்ம போய் என்ன பண்ணுவோம்? போய் ஒரு காஃபி டே இருக்கு, அது ஓப்பன்ல இருந்தா காஃபி, அப்படி இல்லைன்னா அது பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடுறது. அப்படி இல்லைன்னா வீடு தட்டி யாராவது ரெட் கலர் குறுக்குற கூடாது. ஒரு காஃபி குடிக்கிறது எங்கே தான் கிருஷ்ணகிரிக்கு போக போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நம்ம காஃபி குடிக்கிறது கிருஷ்ணகிரிக்கு போகலாம். அது என்ன காஃபின்றது தெரில. திவ்யா தான் நம்மளை கூட்டின்னு போக போகிறோம் அந்த காஃபி குடிக்கிறதுக்கு. சரி நம்ம போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஒரு பார்க்கலாம். போயிட்டு காஃபி குடிச்சிட்டு பார்க்கலாம் அது என்ன மாதிரி காஃபி, எந்த மாதிரி ஒரு காஃபின்றது நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அது காஃபி டேவா இல்லை இந்த மாதிரி தள்ளுவண்டை கிடையாது நான் சொல்கிறேன். சார் மழை வீடியோக்கு போகலாம். பாப்பா பார்த்தா ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறா பாவம். சரி என்னடா வலிமா என்ன வாங்கிட்டு இருக்கிற? குர்குரே வாங்கிட்டு இருக்கிறியா? சரி பாவம் கேண்டி வர கையில் வச்சுன்னு. இது பேர் கேண்டிங்க. இது பேர் வச்சுக்கிறது வந்து கேண்டி. நமக்கு இது பேர் கேண்டி பாப்பா. இது பேர் கேண்டி பாப்பா. சரி கேண்டி பாப்பா. அப்புறமா அவளோட ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறமா ஒரு குர்குரே 2 வாங்கிட்டு மேடம் நின்றுக்கிறாங்க. பாவம் தூங்கியிருப்பா இன்றைக்கி வீட்டில் நல்லா. பட் இங்கே வந்துட்டு நைட் ட்ரைவில் கூட சேர்ந்துட்டுருக்குறான். ஓகே நிறைய கடைங்க இருக்குது இங்கே. ஃபுல்லாக ஹோட்டல்ஸு, நல்ல ஒரு ஸ்பாட்டு ஜங்ஷன், ஒரு நல்ல ஜங்ஷனாக இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இது பாருங்க, இந்த ஹைவே வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டு சேலம், மதுரை, தருமபுரி எல்லாம் போவோம் இந்த ஹைவே. என்ன விஷயம்னா இப்போது கடைசியாக வந்து டீ குடிச்சிட்டு சரி கிளம்பலான்ற போகிற நேரத்தில் இந்த பொண்ணு, அதாவது திவ்யா இருக்காங்களா, திவ்யா வந்து டீ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடுவோம். என்ன காம்பினேஷன்? டீ குடிச்சிட்டு யாரா டிஃபன் சாப்பிடுவோம். சரி ஓகே. சரி அங்கே போகிற வழியில் ஏதாச்சும் எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனால இது வேறு எங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்றது டவுட். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்டமக்கெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கின்னு சரி நம்ம போகிறது கரெக்டாக இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணிக்கிறாங்கன்னா இட்லி, அப்புறம் வேறு என்ன எக் ரைஸா? இட்லி அப்புறம் எக் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் இருக்க போகுது. ஓகே. ஸோ என்னன்னா இட்லி வந்து ஆர்டர் பண்ணி பார்த்து இட்லி வந்து ரொம்ப சூடாகவே இல்லை, ரொம்ப சூடு கம்மியாக இருக்குது. என்னால் சாப்பிடவும் முடியாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்குது இட்லி. அதனால் நம்ம இட்லி வேண்டாம்னு சொல்லிட்டு திவ்யா வந்து தோசையில் நான் போயிருக்கேன் சொல்லிட்டு தோசையில் போயிட்டான். ஆனால் சோஃபி வந்து இன்னும் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ்லேயே இருக்கான். ஓகே, அந்த சிக்கன் ரைஸ் என்ன மாதிரி வரணும் இப்போது ஃபைனலாக வந்து சோஃபிக்கு ரைஸ் வரல நல்லா சூடாக. அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகும். டைம் 2 o'clock. ஒரு சின்ன நல்ல சூப்பராக எக் ரைஸ். நான் எப்போவுமே வந்து வெளியே எங்கன்னா வந்து நம்ம பிடிக்காத கடையில் வந்து சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு சோஃபி. இப்போ பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு சொன்னால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்காம்மா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண போட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். வாயிலேருந்து வார்த்தையை சூடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக சொல்லிட்டேன். வந்து வாங்கிக்கிற ஃபுட்டு நல்லா இருக்குது, பட் சூடாகிறதுனால அவளால் சாப்பிடுச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்காமி தோசையா? தோசை காமி தோசை.
ஓகே 2 பேரும் சாப்பிடுங்கப்பா. ரொம்ப சாப்பிட்டாச்சு. ஒரு நல்ல கட்டிட்டு வந்தால் நம்ம வந்து அதை பற்றி டென்ஷனே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சோஃபியா திவ்யா வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுமா எப்படி இருந்துச்சு? ஆகுதா? ஓகே ஸ்பைஸியாக இருக்கா? ஓகே இது தோசை சாப்பிட்டு சொல்லு. ரைஸ் நல்லா இருக்குங்களா? பட் நெக்ஸ்ட்டு தோசை சாப்பிடுவாங்க. ஏன்னா தோசை வந்து லைட்டாக ஒரு கடையில் 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம். லைட்டாக கொஞ்சம் மாதிரி போயிடும். சரி ஓகே பார்க்கலாம். சாப்பிட்டு சட்னி என்னென்ன சட்னி பார்த்து. நெக்ஸ்ட்டு தோசையோட டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே ஃபைனலில் வந்து தோசையோ ரைஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே எனக்கு வேண்டாமா, நான் சாப்பிட்டேன். ரொம்ப சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இதுலேயே ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ கிருஷ்ணகிரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கடைங்க எதுவுமே இல்லையா? இது தானுன்னா நம்மளுக்கு வந்து கடைங்க எதுவுமே இல்லையா? இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து 24 hours ஓப்பனில் இருக்கிற கடைங்க எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால் நம்ம இப்போ போய் கூட அங்கே வேஸ்ட்டு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து இங்கேருந்து யூட்டன் அடிச்சுன்னு சரி பேசாமல் எப்படியும் நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒசூர் தாண்டி ஒசூர் வாட்டர்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டின்னரு, அதுவும் ஒரு 2 o'clock நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இது எனக்கு இந்த வீடியோவில் இது போதும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கின்னு இதுக்கப்புறமா சரி நான் ட்ரைவ் பண்ணல கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னால் வீடியோ எடுக்க முடியாது, சாரி பண்ணிங்க. ஸோ நம்ம இங்கேருந்து யூட்டன் அடிச்சுன்னு இப்போ நேரத்துக்கு பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. சரி ஓகே, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.